வணக்கம். சுவாமிநாதன் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய நாள் சூரசம்ஹாரம் நாள். இன்றைய நாள்லேருந்து நம்ம இந்த யூடியூப் சேனலையும் தொடங்குகிறோம். இந்த நாளில் நம்ம தமிழ் கடவுள் அப்படின்னு தான் முருகப்பெருமானை சொல்கிறோம். ஏன் முருகப்பெருமானை தமிழ் கடவுள்னு சொல்கிறோம் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அழகென்ற சொல்லுக்கு முருகா அப்படின்னு நம்மலாம் சொல்லுவோம், கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம். முருகன் அப்படின்னாலே அழகு. என்னதான் கார்த்திகேயன், சுவாமிநாதன் பல பெயர்களில் அழைக்கப்பட்டாலும் கூட முருகப்பெருமானை நம்ம மலைக்கு மேலே இருக்கக்கூடிய கோயிலில் போய் தரிசிக்கிறதுங்கிறது உள்ளபடியே ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம்தான். சரி, எல்லாம் இருக்கட்டும். முருகனை வேண்டி உருகி வழிபட்டால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனால் இந்த முருகப்பெருமான் எப்படி தமிழ் கடவுளானார்? எத்தனையோ கடவுள்கள் இருக்காங்க, கோயில்கள் இருக்குது, ஆலயங்கள் இருக்குது. நம்ம போகிறோம், சிவபெருமானை பார்க்குறோம். நம்ம போகிறோம், ஒரு ஆலயத்தில் போனால் பிள்ளையாரை வழிபடுறோம், முருகனுடைய சகோதரர் தான், முருகனுடைய தந்தை தான் சிவபெருமான். இப்படி பல கடவுள்கள் இருக்காங்க. ஆனால் நம்ம அந்த கடவுள்களையெல்லாம் விட சிவன், பிரம்மா, விஷ்ணு, படைத்தல், காத்தல், அழித்தல் தொழில்களை செய்யக்கூடிய கடவுள்கள் இருக்காங்க. ஏன் இவ்வளவு? ஏன் மாற்று மதத்தை எடுத்துக்கிட்டால் கூட எல்லாரிடமும் இரக்கத்தை விதைக்கக்கூடிய ஜீசஸாக இருக்கலாம். கருணை கடலாக இருக்கக்கூடிய அந்த ஜீசஸ், ஒரு கன்னத்தை அரைஞ்சா மறுகன்னத்தை காட்டுன்னு சொல்லக்கூடிய இடமா இருக்கலாம். இன்னொன்று, மாற்று மதத்தினரை மதிப்பதற்கு கற்றுத்தருகிற இஸ்லாம் என்றால் அமைதி என்ற அர்த்தம், அது இஸ்லாமிய மதமாக இருக்கலாம். பல மதங்கள் இருந்தாலும் கூட நம்ம முருகப்பெருமானை தமிழ் கடவுள் அப்படிங்கிறோம். ஏன் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் கூட முருகப்பெருமானுடைய வழிபாட்டை அவர் தொடர்ச்சியாக எங்களுடைய முப்பாட்டன் முருகன் அப்படிங்கிறார். சரி, முப்பாட்டன் முருகன் சீமான் மட்டும்தான் சொல்கிறாரா? நிச்சயமாக இல்லை. பில்லான்னு ஒரு அஜித் படம் வந்துச்சு. பில்லான்னு ஒரு அஜித் படம், அது ரஜினி நடித்த ரீமேக் திரைப்படம், பில்லா பார்ட் 1. அந்த பாட்டில் மலேசியா முருகன் கோயில் முன்னாடி இருந்து நடிகர் அஜித்குமார் இளமை துள்ளலோட ஒரு ஆட்டம் போடுவார். அந்த ஆட்டத்தில் கூட தமிழனுக்கு முப்பாட்டன் முருகன் தான் அப்படிங்கக்கூடிய பாடல் அதுலேயும் ஒலிக்கும். அப்போ முருகப்பெருமான் எப்படி தமிழ் கடவுள் ஆனார் அப்படிங்கிறது தொடர்ந்து ஒரு பெரிய வினாவா, கேள்வியா, சந்தேகமாக நம்ம அதை விளக்க வேண்டிய தேவை இருக்குது. அதனால தான் இந்த வீடியோ. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடியும்பாங்க. அதுவும் வெறுமனே உள்ள மூத்த குடி இல்லை. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் வாளோடு தோன்றிய மூத்த குடி தமிழ் குடியும்பாங்க. வாள் யார் கையில் இருக்குது? முருகப்பெருமானுடைய கையில் இருக்குது. முருகனுடைய ஆயுதமாக எது இருக்குது? வாள் இருக்குது. சரி, அதை ஒரு பக்கம் வச்சுருவோம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில்னா கல்லும் மண்ணும் தோன்றுவதற்கு முன்னாடியே இந்த உலகம் என்பது முழுக்க நீரால் சூழப்பட்டதாக தான் இருந்துச்சு. இந்த உலகத்தோட எல்லா பகுதியும் கடலாக தான் இருந்துச்சு. அப்படி கடலாக இருக்கிற பொழுது முதல்ல கொஞ்சம் மலைப்பகுதிகள் வெளியில் தெரிய ஆரம்பிக்குது. இந்த இப்போ இன்றைக்கெல்லாம் பார்க்குறோம், சுனாமின்னு பார்க்குறோம், நிலநடுக்கம்னு பார்க்குறோம், இயற்கை பேரிடர் பார்க்குறோம். அப்போ ஏதோ ஒரு காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடல் தன்னை உள்வாங்கி கொண்டதுனால முதல்ல மலைப்பகுதிகள் வெளியில் தெரியுது. அப்போ மலை எங்கெல்லாம் தெரிகிறதோ அதுதான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்து. கல் தோன்றி விட்டது. கல் நமக்கு கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய மலைத்தொடர்கள் தெரிஞ்சிருச்சு, அங்கே கல் தோன்றிடுச்சு. அப்போ மண் தெரியணும். மண் எப்படி தெரியும்? இப்போ மலை சார்ந்த குடும்பங்கள் செட்டில் செய்யப்படுது, குடும்பங்களாக போய் அமர்றாங்க. அப்போ தமிழர்கள் வழிபட்டது என்ன தெரியுமா? அந்த நேரத்தில் இயற்கையை தான் வழிபட்டாங்க. இயற்கையை மட்டும் இல்லை, புல், பூண்டு, பசுன்னு எல்லா வகைகள்லையும் வழிபட்டாங்க. நீங்கள் பார்க்கலாம், விலங்கினங்களை வழிபட்ட மரபு கூட தமிழர்கள்ட்ட இருந்திருக்கு. எப்படி விலங்கினங்களை வழிபட்டாங்கன்னு சொல்கிறீங்க? பாம்பு அப்படிங்கக்கூடியது ஒரு கொடிய விஷம் கொண்ட தன்மை கொண்டதாக இருந்தால் கூட பாம்பை அடித்து விட்டால், பாம்பு இறந்து விட்டால், நாகர்கோவிலில் இருக்கக்கூடிய நாகராஜா கோவிலில் போய் ஒரு பாலை வாங்கி 1/2 லிட்டர் பாலை அப்படியே அந்த நாகர் சாமிகளுக்கு அபிஷேகமாக செய்துவிட்டு வந்தால் அந்த பாவம் போயிடும், பாம்பை அடிக்கக்கூடாது என்பதற்காக பாம்பை கூட தெய்வமாக வடிவமைச்சாங்க. நாயை பைரவருடைய வடிவமாக வடிவமைச்சாங்க. முருகப்பெருமானுடைய வடிவமாக மயிலை வடிவமைச்சாங்க. மயிலை காப்பாற்றணும்னு பிற்காலத்தில் இந்தியா சுதந்திர நாடான பின்பு, குடியரசு ஆன பின்பு இந்தியாவில் மயிலுக்கான முக்கியத்துவமாக தேசிய பறவையை அறிவித்தாங்க. தேசிய பறவையை வேட்டையாடினா தேசிய பறவை இறப்புக்கு காரணமாக இருந்தால் கைதெல்லாம் செய்யப்படுவாங்க. ஆனால் இயல்பாகவே கட்டமைப்பிலேயே மயில் என்பதை முருகப்பெருமானுடைய வாகனமாக மாற்றுறாங்க. ஒரு எலி, சுண்டலி, ஊஞ்செரும்பாங்க. அந்த சுண்டலியை கூட நீ அடித்து கொண்டுறாத, அது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த சுண்டலி யார் தெரியுமா? பிள்ளையாரோட வாகனம்னா. அது மட்டும் இல்லை, மூதாதையர்களுக்கு முதல்ல சோர்வை சமைச்சிட்ட வெளியில் போய் அது உன் வீட்டு தட்டில், மொட்டை மாடியில், ஒரு சின்ன பகுதியில் அந்த இடத்துல போய் ஒரு காகத்துக்கு சோறு விட்டு, அது உன் முன்னோர்கள். காகம் சாதாரணதில்லை, சனீஸ்வர பகவான் அந்த காகத்துக்கு ஒரு வடிவம் கொடுத்தாங்க. இது மட்டும் இல்லாமல் காளையை சிவபெருமானுடைய வாகனமாக, பசுவை கோமாதா என்பதாக, இப்படி ஒவ்வொரு மிருகங்களையும் காப்பதற்காக பல விஷயங்கள் படைச்சாங்க. அதான் அந்த வடிவம் தான் அந்த காலகட்டத்தில் இருந்தது. அதனுடைய ஒரு வடிவம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி. அப்போ கல் தோன்றி விட்டது. கல் மலைத்தொடர்கள். மண் தோன்ற வேண்டும் என்றால் எங்கெல்லாம் மலையில் சென்று அமர்ந்தார்களோ அவர்கள் எல்லாம் அந்த மலைப்பகுதிகளில் வழிபாட்டு முறைகளை தொடங்குறாங்க. முதல்ல இயற்கையை வழிபடுறாங்க, நான் சொன்னதை போல விலங்கினங்களை வழிபடுறாங்க.
அந்த இடத்தில்தான் முருகப்பெருமான் வழிபாடும் தோன்றுகிறது. தமிழர்களுடைய மரபுல அவர்கள் முதலில் வழிபட்ட இறைவன் என்பது முருகப்பெருமான். அதனால தான் எங்கெல்லாம் மலைகள் இருக்கிறதோ குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்று சொல்றாங்க. அறுபடை வீடுகளும் நம்ம பேசுகிறோம் இன்னைக்கு. அந்த அறுபடை வீடுகள் என்பதல்ல, அது ஆற்றுப்படை என்பதுதான் மருவி காலப்போக்கில் அறுபடை அப்படின்னு ஆயிருக்கு. அது என்ன ஆற்றுப்படை அப்படின்னு சொன்னால் இன்னமும் ஏன் தமிழ் கடவுள் முருகன் சொல்கிறவங்களுக்கு தெளிவாயிரும். அந்த அறுபடை என்பதை விட ஆற்றுப்படை, ஆற்றுப்படுத்துதல், திருமுருகாற்றுப்படை என்று ஒரு படை இருக்கிறது. அது என்ன திருமுருகாற்றுப்படை? திருமுருகாற்றுப்படையை எழுதிய நக்கீரர் இருக்கார்ல, நக்கீரர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் திருப்பரங்குன்றத்தில் போய் வழிபாடெல்லாம் செய்துவிட்டு அங்கே ஒரு பக்கத்தில் உட்கார்ந்துருந்து அவர் ஒரு இடத்துல இருந்து சிவபெருமானை நினைத்து வேண்டி உருகி தவம் செய்து கொண்டிருந்தாராம். அப்படி அவர் தவம் செய்துக்கிட்டு இருக்கிறப்ப மரத்துலேருந்து ஒரு இலை வந்து விழுகுது. விழுந்த அந்த இலை ஒரு பகுதி தண்ணிலையும் ஒரு பகுதி நிலத்துலையும் விழுந்துச்சான். அப்போ அந்த தண்ணீரில் விழுந்த பகுதி முழுக்க மீனாக மாறிடுது, நிலத்தில் விழுந்துச்சுல இன்னொரு பாதி அது தவளையாக மாறிடுது. அப்போ ரெண்டுக்கும் இடையில போராட்டம் ஆரம்பிக்குது. தண்ணீருக்குள்ள தவளையினுடைய உடலை நோக்கி மீன் இழுக்குது, தரையில் தவளை வந்து மீனினுடைய உடலை நோக்கி இழுக்குது. இதான் நக்கீரர் வந்து தியானத்தெல்லாம் மறந்து உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பிச்சாராம். உடனே நீ தியானத்திலிருந்து விலகிட்டன்னு ஒரு பூதம் அவரை அப்படியே அழைச்சிட்டு போய் ஒரு குகைக்குள்ளே வச்சிருச்சு. அந்த பூதம் என்ன பண்ணுவான் தெரியுமா? இதெல்லாம் புராணங்களில் அவர் சொன்னது, திருமுருகாற்றுப்படையில் திருப்புகளில் அவர் வந்து விளக்கியது. நான் ஏன் இதை எழுதினேன் அப்படின்னு விளக்கியது. அப்போ அவரை கொண்டு அந்த சிறையில் அடைத்து விட்டதாம். அப்போ 1000 பேர் அந்த சிறையில் நிறைந்த உடனே அந்த 1000 பேரையும் சேர்த்து சாப்பிடலான்னு பூதம் காத்திருந்துச்சான். கொஞ்சம் பேராக வந்துட்டு இருந்தாங்களாம். அப்போ இவர் முருக பக்தர், இவர் முருகரை நோக்கி என்னை காப்பாற்றுங்கள் அப்படின்னு அவர் எழுதின அந்த ஆற்றுப்படை தான் திருமுருகாற்றுப்படை. உடனே முருகர் தன்னுடைய வேலை எய்து அவரை காப்பாற்றினாராம். அவரை மட்டும் இல்லை, அங்கிருந்த சிறை கைதிகள் அவ்வளோ பேரையும் காப்பாற்றினாரு அப்படிங்கிறாங்க. அப்போ இதுலேருந்து நம்ம என்னன்னா, திருமுருகாற்றுப்படை என்ன சொல்லுதுன்னா, எங்கெல்லாம் ஆபத்து ஏற்படுகிறதோ அந்த ஆபத்து ஏற்படுகிற பொழுதெல்லாம் முருகப்பெருமான் வந்து உங்களை காப்பாற்றுவார். அதுதான் அந்த திருமுருகாற்றுப்படையினுடைய தொடி. திருமுருகாற்றுப்படை என்ன சொல்லுதுன்னா, முழுக்க முழுக்க நீங்கள் இறைவனிடம் உங்களை ஒப்பு கொடுங்கள். உங்கள் வறியவனிடம் ஒரு எளியவன் தன்னை ஒப்பு கொடுக்கணும். ஒரு எளியவன் ஒரு வசதியானவன்கிட்ட போய் உதவிகளை நாடணும். அந்த வசதியானவனாக அவர் பார்ப்பது முருகப்பெருமானை பார்க்குறார். அதுதான் திருமுருகாற்றுப்படை சொல்லுது. திருமுருகாற்றுப்படையில் தான் முருகப்பெருமானை எப்படி கும்பிடணும், எப்படி வழிபடணும்னு இருக்கு. இந்த இடத்துல திருமுருகாற்றுப்படை எழுதுனதுனாலேயே நீங்கள் வந்து முருகனை தமிழ் கடவுள்னு சொல்லிடலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்முடைய சங்க இலக்கியங்கள் 10 பாட்டு 8 தொகை 11 கீழ்கணக்கு, அந்த 10 பாட்டில் ஒன்றுதான் திருமுருகாற்றுப்படை. அப்போ அந்த நம்ம சங்க இலக்கிய மரபிலேயே நாம் வழிபட்ட தெய்வமாக முருகப்பெருமான் இருந்திருப்பதனால்தான் அவரை தமிழ் கடவுள் என்று அழைக்கிறோம். அந்த தமிழ் கடவுள் இந்த நாளில் உங்களுக்கு எல்லா வளங்களையும் வாரி வழங்கட்டும். அசுரனை சூரனை வதம் செய்வது போல உங்கள் மனதிலே இருக்கக்கூடிய கொடூரங்களை, வன்மங்களை, அக்கிரமங்களை, மற்றவருக்கு நாம் செய்யக்கூடிய துரோகங்களை அத்தனையும் அவர் வீழ்த்தட்டும், அவர் அழிக்கட்டும். நாம் இந்த நாள் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். இந்த நம்முடைய சுவாமிநாதன் டாக்ஸ் யூடியூப் சேனலில் அரசியல், ஆன்மீகம், சினிமா, இலக்கியம்னு ஒரு பலதரப்பட்ட விஷயங்களையும் நடப்பு நிகழ்வுகளையும் நிறைய பேச போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.